8வது திருவிளையாடல் கடல் அழைத்த திருவிளையாடல். இப்போ அகத்திய மாமுனிவர் தான் இந்த திருவிளையாடல்களை எல்லாம் முனிவர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. காசியில நம்ம முன்னாடியே சிந்தித்தோம். இப்போ முனிவர்கள்லாம் கேட்கிறாங்க அகத்திய மாமுனிவர்கள், முனிவரே, சிவபெருமான் இந்த பூதத்தின் பசியை போக்குவதற்காக அன்னக்குழிகளை உண்டு செய்தார், வேதவதி என்று சொல்லக்கூடிய ஆற்றை உண்டாக்கினார், இத்தனை சிறப்புகளை செய்த அந்த சுந்தரேச பெருமான் இன்னும் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முனிவர்கள்லாம் ஆர்வமா கேட்கிறாங்க. அகத்திய முனிவரும் அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்தது சுந்தரேச பெருமான் மதுரையை சிறப்பாக ஆட்சி செய்கிறார். மேருமலையை வில்லாக கொண்டவர், கடம்பவன காட்டை உடையவர். அந்த சுந்தரேச பெருமான் மதுரை மாநகரை சிறப்பாக சீரும் சிறப்புமாக செங்கோல் ஆட்சி செய்து வருகிறார். அவருடைய வரும் காலத்திலே தடாகதி பிராட்டியார் சுந்தரேச பெருமான் கேட்கிறாங்க. ஒரு நாள் 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள், பள்ளி அறையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ தடாகதி பிராட்டியார் சுந்தரேச பெருமான் சொல்றாங்க, பெருமானே, என்னுடைய தாய் கடல் நீராட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, அதற்கு தாங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இத கேட்டவுடனே சுந்தரேச பெருமான் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தார். பெரும் கருணை படைத்தவர், யார் என்ன கேட்டால் கொடுக்கக்கூடியவர், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்படிப்பட்ட பெருமான் தடாகதி பிராட்டியார் கூறுகிற பொழுது அப்படி கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தார். இத பார்த்த உடனே தடாகதி பிராட்டியாருடைய முகமானது அந்த நிலவு போன்ற முகம் அப்படி வாடி போச்சு. இந்த வாடி முகத்தை பார்த்த உடனே சுந்தரேச பெருமான் மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு சிரிச்சார். சும்மா ஒரு விளையாட்டு. உடனே சுந்தரேச பெருமான் சொன்ன, பெண்ணே, கலங்காதே, வருத்தம் கொள்ளாதே, என்னுடைய மாமியார் கடல் நீராட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். சரி, ஒரு கடல் என்ன, உனக்காக 7 கடலையும் நான் இங்கு வர வைக்கிறேன், நீ காண்பாயாக சொல்லி 7 கடலையும் மதுரைக்கு வர வச்ச. அந்த மதுரை வீதியிலே அந்த 7 கடலும் அப்படியே அலை அடித்து கொண்டு வருகிறதாம். அந்த வீதிக்கு எழுகடல் வீதின்னு பேரு, இன்றைக்கும் இருக்கு. அப்படியே அலைகள் அடித்து கொண்டு அதுல மீன்கள் எல்லாம் குதித்து விளையாடுகிறதாம். அப்படி அங்கே அந்த கடலானது ஓடி வருகிறது, அலையோடு ஓடி வருகிறது, சத்தத்தோடு அடித்து கொண்டு அப்படி வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வியந்து பார்த்தார்கள். என்னடா இது, 7 கடல் நம்ம வீதிக்குள்ள வந்துருச்சே, எல்லாருக்கும் அதிசயம், எல்லாம் அற்புதமா, என்னடா ஒரு அற்புதம் நடக்குது இங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் வியந்தார்கள். இந்த 7 கடலும் சிவபெருமான் சுந்தரேச பெருமானுடைய ஆணைப்படி தென்கிழக்கு மூலையிலே சிவதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய குளத்துக்குள்ளே புகுந்தது. அந்த குளத்திற்கு இன்றைக்கு 7 கடல் என்று பேர். இன்றைக்கும் கோவிலுக்கு கிழக்கு பகுதியில 7 கடல் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தமானது இருக்கு. இப்படி அந்த 7 கடலையும் அங்கு வர வச்சார். இதோடு இந்த திருவிளையாடல், கடல் அடைந்த திருவிளையாடல் பூர்த்தி ஆயிடுச்சு. திருச்சிற்றம்பலம்.